This is class 10 CBSE Civics Chapter 2 Federalism Part 2 in Tamil. Previous video la நம்ம federalism அப்படினா என்ன அதனுடைய definition, அதே மாதிரி unitary form of government and federalism form of government அதனுடைய definitions, then key features of federalism almost 7 points இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த two roots of federations, அதாவது two forms of federations, ஒன்று வந்து coming together, another one is holding together federations. இதை பற்றிலாம் இந்த previous வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ what makes India a federal country? இந்தியாவை நம்ம எதை வச்சு ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், எது வந்து நம்ம இந்தியாவை வந்து ஃபெடரல் கண்ட்ரியாக பண்ணுது? We have earlier seen how small countries like Belgium and Sri Lanka face so many problems of managing diversity. So நம்ம previous lesson power sharingல நம்ம பார்த்தோம், இந்த பெல்ஜியம் அண்ட் ஸ்ரீலங்கா அப்படின்ற ரெண்டு ஸ்மால் கண்ட்ரி அவங்க எவ்வளவு இந்த டைவர்சிட்டி நிறைய டிஃப்ரென்சஸ் ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணாங்க, அது எப்படி வந்து மேனேஜ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். பட் வாட் அபவுட் எ வாஸ்ட் கண்ட்ரி லைக் இந்தியா? நம்ம கண்ட்ரி வந்து வாஸ்ட் கண்ட்ரி, பெரிய கண்ட்ரி, 7th largest country in the world. நம்ம கண்ட்ரியில் so many languages, நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, ரிலீஜியன்ஸ் இருக்குது, ரீஜியன்ஸ் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸில் நம்ம எந்த மாதிரியான பவர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட் இங்கே பண்ணியிருக்கோம், அதான் வாட் ஆர் த பவர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன் அவர் கண்ட்ரி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். லெட் அஸ் பிகின் வித் த கான்ஸ்டிடியூஷன். நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியா ஹேட் எமர்ஜ்ட் ஆஸ் அன் இண்டிபெண்ட் நேஷன். ஸோ இந்தியா வந்து 1947 இண்டிபெண்ட் கண்ட்ரியாக மாறுது. ஆன உடனே நமக்கு வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் ஒன்று வருது இன் 1947. அது மூலிமா எவ்வளவு பெயின்ஃபுல் அண்ட் பிளட்டி அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இண்டிபெண்ட் வந்து வாங்குகிறோம். சூன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் several princely states became a part of the country. So independence வாங்கின பின்னாடி due to that initiative of that சர்தார் வல்லபாய் பட்டேல் மூலிமா அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா வந்து சேர்க்குறாங்க. அப்படி சேர்ந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி டிக்ளேர்ட் இந்தியா ஆஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் இந்தியா ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரியாக ஃப்ரேம் ஆகிட்டு அங்கே வந்து மென்ஷன் பண்ணுறது என்னென்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் அங்கே வந்து மென்ஷன் ஆகும். ஆல்தோ இட் டிட் நாட் யூஸ் த வேர்ட் ஃபெடரேஷன். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் ஃபெடரேஷன் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணலை. அங்கே யூஸ் பண்ணியிருக்கிற வேர்டு என்னதுன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். பட் இருந்தாலும் நம்மளுடைய இந்தியன் யூனியன் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம். இந்த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம் உடைய பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன், நம்மளுடைய இந்தியன் யூனியன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. லெட் அஸ் கோ பேக் டு த 7 features ஆஃப் ஃபெடரலிசம். இப்போ பின்னாடி இருக்க அந்த 7 features பற்றி பார்க்கலாம். இட்ஸ் மென்ஷன்ட் above. We can see that all these features apply to the provisions of the Indian Constitution. So Indian Constitutionல இந்த ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது இந்த key features of federalism பேஸ் பண்ணி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டோம்னா அது நமக்கு தெரியும் நம்ம கண்ட்ரி வந்து ஃபெடரல் கண்ட்ரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் என்னது? தேர் ஆர் 2 or more levels of government அப்படின்னு இருக்கு. நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஒரிஜினலி ப்ரொவைடட் ஃபார் எ 2-tier system of government, the union government or what we call the central government. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனும் ஒரிஜினலாக 2-tier system of government தான். அதாவது வந்து 2 levels of government தான். ஒன்று வந்து யூனியன் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட்டை வந்து நம்ம கண்ட்ரியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லுவோம். இட்ஸ் ரெப்ரசன்டிங் த யூனியன் ஆஃப் இந்தியா, தட் இஸ் ஓவரால் கண்ட்ரி ஆஃப் இந்தியா. அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் த செகண்ட் லெவல் என்னது? ஸ்டேட் கவர்மெண்ட். லேட்டர் அதுக்கப்புறம் 3rd tier, தட் இஸ் 3rd level ஆஃப் ஃபெடரலிசம் ஆட் ஆகுது. ஆடட் இன் த ஃபார்ம் ஆஃப் பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டிஸ். அதான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு அதுக்கப்புறம் 3rd tier ஃபார்மேஷன் ஆகுது. அதுதான் வந்து ரெண்டா பிரியும். பஞ்சாயத் இன் த பேஸ்ட் ஆன் தட் வில்லேஜ் சைட், முனிசிபாலிட்டிஸ் அப்படின்றது டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். ஆஸ் இன் எனி ஃபெடரேஷன், these different tiers enjoy separate jurisdiction.
So this is the second point of key features of federalism. In the jurisdiction, in the courts, வந்து each level of governmentக்கு வந்து செப்பரேட்டா இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு நம்மளுடைய கண்ட்ரிலையும். ஸோ யூனியன் லெவல், தட் இஸ் சென்ட்ரல் லெவலுக்கு சுப்ரீம் கோர்ட், ஸ்டேட் லெவலுக்கு ஹை கோர்ட், அண்ட் தென் பஞ்சாயத், முனிசிபாலிட்டிஸ் அதெல்லாம் வந்து அந்த ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட்ஸாக டிவைட் ஆகும்போது டிஸ்ட்ரிக்ட்ஸ் கோர்ட்ஸ், நியாய பஞ்சாயத் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். The Constitution clearly provided a threefold distribution of legislative powers between the union government and the state governments. Thus it contains three lists. So நம்மளுடைய constitution clear-ஆ வந்து describe பண்ணிருக்காங்க. That is threefold distribution. threefold distribution அப்படின்னும்போது லிஸ்ட், எந்தெந்த டிபார்ட்மெண்ட், எந்தெந்த சப்ஜெக்ட், எந்தெந்த கவர்மெண்ட் உடைய கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க. பிட்வீன் தட் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தேர் ஆர் மூணு லிஸ்ட் இருக்கு. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கான்கரண்ட் லிஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யூனியன் லிஸ்ட்டை வந்து பார்க்கலாம். யூனியன் லிஸ்ட்ல வந்து சப்ஜெக்ட்ஸ், தட் இஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்னா நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஓவரால் சென்ட்ரலுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய கண்ட்ரோல்ல இருக்கும். சச் அஸ் டிஃபென்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, தட் இஸ் மிலிட்ரி, ஃபாரின் அஃபேர்ஸ், பேங்கிங், கம்யூனிகேஷன்ஸ், கரன்சி. இதை தவிர அட்டாமிக் எனர்ஜி, நேஷனல் ரிசோர்சஸ், ரயில்வேஸ், போஸ்டல் அண்ட் டெலிகிராஃப், citizenship, insurance, national highways, census, then institutions of higher educations like universities, etc. இது எல்லாமே வந்து யூனியன் லிஸ்ட்ல இருக்கு. Almost 97 subjects are under the union list. They are included in this list because we need a uniform policy. ஏன் இதை வந்து யூனியன் லிஸ்ட் அப்படின்னு கொண்டு வரோம்னா, இது வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரி ஒரு லாவை வந்து மேக் பண்ணும்போது அங்கே யூனிஃபார்மாக இருக்கணும். அதனுடைய பாலிசிஸ் எல்லாம் வந்து த்ரூ அவுட் கண்ட்ரி யூனிஃபார்மாக இருக்கிறதுனால இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து யூனியன் லிஸ்ட்டுக்குள்ளே வருது. ஆன் தீஸ் மேட்டர்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி, த யூனியன் கவர்மெண்ட் அலோன் கேன் மேக் லாஸ் ரிலேட்டிங் டு த சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன்ட் இன் தட் யூனியன் லிஸ்ட். ஸோ இந்த மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிற 97 சப்ஜெக்ட்ஸும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எனி லா மேக்கிங், இதில் வந்து நிறைய சட்டங்கள் ஏதாவது வந்து செய்யணும் அப்படின்னாக்கா அது வந்து யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் இதில் வந்து அவங்க செய்வாங்க. நெக்ஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் contains subjects of state and local importance such as police, trade, commerce, agriculture, irrigation, then public health, sanitation, hospitals, pilgrimages, libraries, water supply, fisheries, etc. State list la almost 66 subjects வருது. எத்தனை subjects? Almost 66 subjects வந்து உள்ள வருது. இந்த சப்ஜெக்ட்ல இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அலோன் கேன் மேக் லாஸ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் இவங்க இந்த லாஸ் வந்து மேக் பண்ணுவாங்க ரிலேட்டிங் டு த சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன்ட் இன் த ஸ்டேட் லிஸ்ட். தேர்ட் ஒன், concurrent list includes subjects of a common interest to both the union government as well as the state governments, such as education, forest, trade unions, marriage, adoption and succession. Almost இது கீழே வந்து 47 subjects வந்து வருது இந்த concurrent listல. இந்த concurrent listல both union and state government can make laws. ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த சப்ஜெக்ட்ல வந்துட்டு லா மேக் பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த லாஸ் வந்து கான்ஃப்ளிக்டா முடிஞ்சிச்சுன்னா, உடன்பாடா இருந்துச்சுன்னா, இந்த யூனியன் கவர்மெண்ட் மேக் பண்ண இந்த லா தான் வந்து செல்லுபடி ஆகும். ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய லா செல்லுபடி ஆகாது. ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்துச்சுன்னா, ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல ரெண்டு பேரும் லா மேக்கிங் பண்றாங்க, சட்டம் போடுறாங்க, அது ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் கான்ஃப்ளிக்டா ஆச்சுன்னா, முரண்பாடா இருந்துச்சுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட அந்த லா தான் வந்து செல்லுபடி ஆகும், அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ற லா வந்து கிடையாது.
What about subjects that do not fall in any of the three list? சரி, இந்த மூணு சப்ஜெக்ட், இந்த மூணு லிஸ்ட்லையும் வரக்கூடாத இல்லாத சப்ஜெக்ட்ஸ் எது அப்படின்னாக்கா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். ஏன் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மட்டும் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னாக்கா, இது வந்து கான்ஸ்டிடியூஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் நம்ம இந்தியாவில் இல்லை. இது கான்ஸ்டிடியூஷன் மேட் பண்ணிட்ட பின்னாடி தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே வருது. அதனால் இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து ரெசியூடரி சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ளே வரும். இதில் வந்து பண்ணக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் லாஸ் யாருடைய கண்ட்ரோல்னா யூனியன் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்கும். We noted about that most federations that are formed by holding together. ஸோ நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தேர்ட் லெவல் இந்த மாதிரி லிஸ்ட்டு வந்து பிரியும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஈக்குவல் பவர்ஸ் வந்து கிடையாது. ஆக்சுவலி ரெண்டு ஃபார்ம் ஆஃப் ஃபெடரேஷன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து கம்மிங் டுகெதரில் வந்துட்டு எல்லாருக்குமே ஆல் த ஸ்டேட் எல்லாருக்குமே ஈக்குவல் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்கும். ஹோல்டிங் டுகெதரில் வந்துட்டு அந்த ஒரு யூனிட்டுக்கும் இன்னொரு யூனிட்டுக்கும், அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும், அல்ல அதர்வைஸ் ஒரு லெவலுக்கும் இன்னொரு லெவல் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் பவர் வந்து ஈக்குவலாக இருக்காது, அன்ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ மேலே இருக்கிற அந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியுது நம்ம இந்தியா ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன் தான் ஃபாலோ பண்ணுறோம். இட்ஸ் do not give equal power to its constituent units. Thus, all states in Indian Union do not have identical powers. ஸோ அதனால் நம்ம ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியன் யூனியன், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு வந்து ஒரு ஐடென்டிக்கல் பவர்ஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் அந்த பவர்ஸ் வந்து அன்ஈக்குவலாக தான் இருக்கும். சம் ஸ்டேட்ஸ் என்ஜாய் எ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். சில ஸ்டேட்ஸ் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹேஸ் இட்ஸ் ஓன் கான்ஸ்டிடியூஷன். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ன்ற ஸ்டேட்டுக்கு அவங்களுக்குன்னு தனிப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. Many provisions of the Indian Constitution are not applicable to this state. சில இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸ், சில விஷயங்கள் அது வந்து இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளிகபிளாக இருக்காது. அவங்களுக்கு அது வந்து அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க வித்தவுட் த அப்ரூவல் ஆஃப் த ஸ்டேட் அசம்பிளி. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய ஸ்டேட் அசம்பிளி அப்ரூவல் இல்லாமல் இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த ஸ்டேட்டில் அப்ளிகபிளாக இருக்காது. இந்தியன்ஸ் ஹூ ஆர் நாட் பர்மனன்ட் ரெசிடென்ட், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் யாரெல்லாம் பர்மனன்ட் ரெசிடென்ஸாக இல்லையோ ஆஃப் திஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் cannot buy land or house here. இந்த இடத்துல ஒரு லேண்டையோ வீடையோ வாங்க முடியாது. ஸோ இது வந்து ஆர்டிகல் 370 பிரகாரம் இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருந்தது. அட் ப்ரெசன்ட் ஆன் 5th August 2019 நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை ரிவோக் பண்ணுறாங்க. ரிவோக்னா அஃபிஷியலி கேன்சல். ஸோ அஃபிஷியலி கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த ஆர்டிகல் 370யும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்த ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸும் போயிடுச்சு, அவங்களுக்கு யூனியன் டெரிட்டரியாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டிவைடட் இன்டு 2, ஒன் இஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அனதர் ஒன் இஸ் லடாக். இப்போ அது வந்து 2 யூனியன் டெரிட்டரியாக மாறிடுச்சு. ஸோ அதனால் நம்ம இந்தியாவில் அட் ப்ரெசன்ட் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. Similar special provisions exist for some other states of India as well. இதே மாதிரி சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து சில ஏரியாஸில் சில ஸ்டேட்ஸில் இருந்துட்டு தான் இருக்கு. எஸ்பெஷலி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. There are some units of the Indian Union which enjoy very little power. அதாவது இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது எதுனா யூடினா யூனியன் டெரிட்டரிஸ். ஏன் அங்கே வந்து லிட்டில் பவர் மட்டும்தான் இருக்குது, கொஞ்சமாக பவர் ஏன் இருக்குது அப்படின்னா, தீஸ் ஆர் ஏரியாஸ் விச் ஆர் டூ ஸ்மால், ரொம்ப சின்னதாக இருக்குது, டு பிகம் அன் இண்டிபெண்ட் ஸ்டேட். இது வந்து தனிப்பட்ட ஸ்டேட்டாக வந்து கொண்டு வர முடியாது. ரீசன் என்னன்னா அது ஒரு ரொம்பவே சின்ன ஏரியா. பட் விச் குட் நாட் பி மெர்ஜ்டு வித் எனி ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ்.
மற்ற ஸ்டேட்டோடையும் அதை வந்து மெர்ஜ் பண்ண முடியலை. அதனால் இது வந்து செப்பரேட்டாக இருக்குது. These areas like Chandigarh, Lakshadweep or capital city of Delhi இந்த மாதிரி total union territories வந்து 9 union territories இருக்கு. These territories do not have the powers of a state. இந்த territoriesல state அப்படின்ற ஒரு பவர் அவங்களுக்கு இருக்காது. இது யூனியன் டெரிட்டரியாக தான் இருக்கும். இந்த யூனியன் டெரிட்டரியை வந்து யார் ரன் பண்ணுவாங்க, யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா has special powers in running these areas. The sharing of power between the union government and the state governments is basic to a structure of the constitution. In the power sharing, union government, state government க்குன்னு இந்த power share ஆயிருக்கு இல்லையா, especially இந்த subjects எல்லாம் share ஆயிருக்கு இல்லையா, இது completely prescribed, அதாவது structureize பண்ணியிருக்காங்க கான்ஸ்டிடியூஷனில். ஸோ it is not easy to make changes to this power sharing arrangement. அதனால் கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஈஸி கிடையாது. இதில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக சேஞ்சஸ்லாம் கொண்டு வர முடியாது. சப்போஸ் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா த பார்லிமெண்ட் cannot on its own change its arrangement. பார்லிமெண்ட் சொந்த இஷ்டமாக எந்த சேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண முடியாது. இஃப் எனி சேஞ்ச் டு இட் ஹேஸ் to be first passed by both the House of Parliament with at least 2/3 majority. 2/3 of majority votes வாங்கணும் in both the houses. ரெண்டு ஹவுஸில் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இந்த ரெண்டு ஹவுசஸ்லையும் 2/3 votes of majority வாங்கினா அப்போ அந்த டைமில் வந்து சில சேஞ்சஸ் அந்த கான்ஸ்டிடியூஷனில் based on that power sharingல பண்ணலாம். Then it has to be ratified by the legislatures of at least half of the total states. Next one is the judiciary. Judiciary courts plays an important role in overseeing the implementation of the constitutional provisions and procedures. So court வந்து ரொம்ப ரொம்ப important role வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எதுனா இந்த இம்ப்ளிமெண்டேஷனை வந்து ஓவர்வியூ பண்ணுறது யாரு அப்படின்னாக்கா இந்த ஜுடிஷியரி. இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட், இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு இஷ்யூ, கான்ஃப்ளிக்ட் ஆர் டிஸ்பியூட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா பேஸ்ட் ஆன் த டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், பவர் ஷேரிங்கில் வந்து டிஃப்ரென்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா த ஹை கோர்ட்ஸ் அண்ட் த சுப்ரீம் கோர்ட் மேக் எ டிசிஷன். ஸோ இவங்க தான் வந்து டிசிஷன் முடிவு எடுப்பாங்க. The union and state governments have the power to raise resources by levying taxes in order to carry on the government and the responsibilities assigned to each of them. So union governmentக்கும் state governmentக்கும் உரிமை இருக்கு, பவர் இருக்கு. அவங்க வந்து இந்த டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த வந்து அவங்களுடைய ரிசோர்ஸஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் கலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் அதை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ரன் ஆகும். ஸோ அவங்க வந்து அந்த டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அது மூலிமா கவர்மெண்ட்டும் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கேரி அவுட் பண்ணலாம். இந்த நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஹவு இஸ் ஃபெடரலிசம் ப்ராக்டிஸ்டு இன் இந்தியா, இந்த ஃபெடரலிசம் நம்ம இந்தியாவில் எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.